Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ரெண்டு ஃபார்முலா. ஒன்னு வந்து mid, இன்னொன்னு வந்து find. இப்போ இந்த midன்ற ஃபார்முலா பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க left and right ஃபார்முலாவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ அதனுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம பாருங்க. இப்போ நம்ம மிட் ஃபார்முலாக்குள்ளார போகலாம். இந்த மிட்ன்ற ஃபார்முலா ஒண்ணுமே இல்லை, லெஃப்ட் ரைட் மாதிரி மிட்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுக்கிறதுக்காக தான் இந்த மிட் ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம மிட் ஃபார்முலாவை பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு மிட். இதுல டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட்ன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கணும். அதுல ஸ்டார்டிங் நம்பர் வந்து நான் 5ன்னு கொடுக்குறேன், கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை கேரக்டர்ஸ் வேணும் நான் 15ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு ஈஸியா பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை தனியா எடுத்து கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து மிட் ஃபார்முலாவோட மெத்தட். இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைண்ட்ன்ற ஃபார்முலாவை பார்க்கலாம். ஃபைண்ட் இப்ப இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐன்ற வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். டபுள் கோட் ஐ டபுள் கோட் கமா வித்தின் எ டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார. ஸோ நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா ஸ்டார்டிங் லெட்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு. அப்படிங்கும்போது அந்த ஐ எத்தனாவது வார்த்தையா இருக்கு, ரெண்டாவது வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுது. ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் ஃபார்முலாவோட மெத்தடு. இப்ப இந்த ஐன்ற வார்த்தை அதுக்கப்புறம் எத்தனாவதா இருக்கு நமக்கு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் நம்பர்ன்ற இடத்துல 1க்கு பதிலா 4ன்னு கொடுக்குறேன். இப்ப பாருங்க, ஆறாவதா இருக்குன்றதையும் நமக்கு காமிக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் மெத்தட். இப்ப நான் இந்த ஐன்ற வார்த்தைய கேப்ஸ்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகும், வேல்யூ வந்து வராது. ஏன்னா நமக்கு வந்து எது ஸ்மால் லெட்டர்ல இருக்கோ ஸோ அதை தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். கேப்ஸ்ல இருந்துச்சுன்னா கேப்ஸ்ல இருக்கிறத மென்ஷன் பண்ணணும். அப்பதான் வந்து அதை ஃபைண்ட் பண்ணி எத்தனாவது கேரக்டரா இருக்கு அப்படிங்கறத நமக்கு வந்து தெளிவா சொல்லும். ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் ஃபார்முலாவோட மெத்தட். இப்ப பாருங்க, இது வந்து எந்த இடத்துல நமக்கு பயன்படும்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கோம், அதுல வந்து நம்ம பர்டிகுலரா ஒரு வார்த்தையை வந்து நம்ம தேடி எடுக்கணும் அப்படின்ற இடத்துல இந்த ஃபைண்ட் ஃபார்முலா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இந்த இடத்துல வந்து ஐ மட்டும்தான் போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம எந்த வார்த்தை வேணாலும் போடலாம். இப்ப நான் லைஃப் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன், போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து இங்க வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் வார்த்தையா இருக்கு. இப்ப இதே இடத்துல இந்த வேல்யூக்குள்ளார நம்ம ஒரு பெரிய பேராகிராஃப் டைப் பண்ணிருக்கோம். நம்ம வந்து ரேப் டெஸ்ட் வச்சிருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம், இல்ல அது எத்தனாவது வார்த்தையா இருக்குன்னு கூட தெரியாம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த ஃபைண்ட்ன்ற ஃபார்முலாவை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், எத்தனாவது வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மூலமா வந்து நம்ம மிட் ஃபார்முலாவையும் இதையும் கம்பைன் பண்ணி பண்ண முடியும். அந்த மிட் ஃபார்முலாவையும் ஃபைண்ட் ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி பண்றது எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.